வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு $6 லட்சம் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு $6 லட்சம் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு $6 லட்சம் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு $6 லட்சம் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு $6 லட்சம் அமெரிக்க மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு $6 லட்சம் அமெரிக்க மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கையுடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காஃபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காஃபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காஃபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காஃபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு 6 லட்சம் அமெரிக்க டாலருக்கும் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு $6 லட்சம் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு $6 லட்சம் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள்.
தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு $6 லட்சம் மேல் என கூறப்படுகிறது. வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 11ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 12 வயது சிறுமிக்கு தாயின் கள்ளக்காதலன் மதுபானம் கொடுத்தும் ஆபாச படங்களை காண்பித்தும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு தாய் உடந்தையாய் இருந்த வழக்கில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனுக்கு மஞ்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவருக்கும் தலா 180 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11.75 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தற்போது தவனூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்களை கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மொத்தம் 3,75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 16 மந்திரிகள் முக்கியமான வேட்பாளர்களாக உள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து புதிய கட்சியை துவக்கியுள்ளன. கடந்த செப்டம்பரில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதமராக இருந்த சர்மா ஒலி பதவி விலகினார். தற்போது குழப்பத்தில் இருக்கும் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சீன ஆதரவு கொள்கை உடைய கட்சிகள் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. துபாயில் உள்ள ஜூலித் என்ற கேஃபேவில் ஒரு கப் காஃபியை சுமார் 3600 துபாய் திர்ஹம்ஸ் அல்லது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய்க்கு விற்று உலக சாதனை படைத்துள்ளது. பனாமாவில் இருந்து ஏலத்தில் வாங்கப்பட்ட நீடோ 7 கெய்ஷா என்ற இந்த அரிய வகை காபி மலர்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் நறுமணம் கொண்டது. 20 கிலோகிராம் கொட்டைகளாக வாங்கப்பட்ட இதன் ஏல மதிப்பு $6 லட்சம் மேல் என கூறப்படுகிறது.